குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு வசனம் நம்ம அது வாழ்க்கைக்கே ரொம்ப பொருத்தமான வசனமாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ட்ரேடிங்க்கு மட்டும் அந்த வசனம் செல்லுபடியே ஆகாது. அப்பேற்பட்ட ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்னு கேட்குறீங்களா? எதை எதை நம்ம எங்கே தொலைச்சோமோ அங்கேயே தான் அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் இருக்குது. இதை ரொம்ப பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது ட்ரேடிங் மார்க்கெட்டுக்கு மட்டும் இந்த வசனம் சுத்தமாக பொருந்தாது. சில பேருக்கு பொருந்தலாம், ஆனால் பல பேருக்கு பொருந்தாது. இந்த வசனம் வாழ்க்கையில் ஒரு கிரேட்டான வசனம். பொருள் தொலைஞ்சால் நம்ம தேடலாம், வாய்ப்பு போனால் மீண்டும் அந்த வாய்ப்புக்காக முயற்சி பண்ணலாம், தவறு நடந்தால் கூட அந்த தவறை மறுபடியும் செய்யாமல் தவிர்க்கலாம். ஆனால் ட்ரேடிங்கில் மட்டும் இந்த வசனம் மிகவும் டேஞ்சரஸ். ஏன்னா பல ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இங்கே தான் நம்ம லாஸ் பண்ணோம், இந்த மார்க்கெட்டில் நம்ம அதை திரும்பி கண்டிப்பாக எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு சில ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசிப்ளின் இருந்தால் இந்த வசனம் அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்க பண்ணுறது என்னென்னா, இங்கே நான் லாஸ் பண்ணிட்டேன், இந்த லாஸை நான் ஒரு வருஷத்தில் இவ்வளோ லாஸ் பண்ணிட்டேன், இந்த லாஸஸை நான் ரெக்கவரி பண்ணணும், அதுவும் 3 மாதத்துலேயோ இல்லை 6 மாதத்துலேயோ அந்த மாதிரி ஒரு டைம் டியூரேஷனில் உள்ளே வராங்க. அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவங்கள மீறியே அதிகப்படியான ரிவென்ஸ் ட்ரேடிங் எடுக்கிறாங்க, ஓவர் ட்ரேடிங் எடுக்கிறாங்க, எமோஷ்னல் ட்ரேடிங் எடுக்கிறாங்க, எமோஷ்னல் என்ட்ரிஸ் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது சின்ன சின்ன லாஸஸ் போய் மோர் தென் ட்ரேட் ஆகும்போது அது பெரிய லாஸஸாக மாறுது. இப்படி தான் லாஸ் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக பல பையர்ஸ்க்கு பல ட்ரேடர்ஸ்க்கு இப்படி தான் வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்போது இங்கே நம்ம என்னத்தை தொலைச்சோம், நம்ம பணத்தை தான் தொலைச்சோம். அந்த பணத்தை நான் மார்க்கெட்லேருந்து தான் எடுப்பேன்னா அதுக்கு சில ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசிப்ளின் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அப்போது இந்த வசனம் இந்த இடத்துல பொருந்தாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மார்க்கெட் ரெக்கவரி சென்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மார்க்கெட்டில் நான் தொலைச்சேன், கரெக்டு, இது எனக்கான ரெக்கவரி சென்டர் இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பல பேர் ஃபீல் பண்ணுறாங்க. பல பேருக்கு மார்க்கெட் ஒரு பிஸ்னஸ் மாதிரியே தோன்றது கிடையாது. அது ஒரு ரெடிமேடு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் தோணுது அவங்களுக்கு. அப்போது இது ஒரு எமோஷ்னல் பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த, மார்க்கெட்டை. லாஸ் வந்த உடனே பிரைன் என்ன ஆகுனா, காமாக யோசிக்கவே யோசிக்காது. அது என்ன சொல்லுன்னா, மார்க்கெட்டில் நமக்கு மணி இழந்ததை நம்ம சம்பாரிச்சே தீரணும், மணி கண்டிப்பாக ரிட்டன் பேக் வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும். ஆனால் அதே நேரத்தில் நமக்கான அந்த ட்ரேடிங் செட்டப்பு டோட்டலாக மறந்து போயிடும், நம்மக்கிட்ட டிசிப்ளின் இல்லாமல் போயிடும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சுத்தமாக நம்ம அதில் வீக்காக இருப்போம். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட அந்த எமோஷன் என்ன ஆகுதுன்னா, அதிகப்படியான லாஸஸை தான் கொண்டு வருது. இது நீங்கள் யாரை போய் செக் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன லாஸஸ் இருக்கும் போது இந்த எமோஷன்ஸ், நான் தொலைச்சது இங்கே தான் தொலைச்சேன், அதை இங்கே தான் நான் மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ளே வரவங்க முக்கால்வாசி பேர் 1 லட்சத்துலேருந்து 4 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம், 1 கோடி இது மாதிரி தொலைச்சவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? எமோஷன். அந்த எமோஷனில் மெயினாக இருக்கக்கூடியதுன்னா, உங்கள்கிட்ட கரெக்டான செட்டப் இல்லை, டிசிப்ளின் சுத்தமாக இல்லை, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி இருந்தால் உங்கள் லாஸஸை மார்க்கெட்லேருந்து எடுக்கவே முடியாது. அதனால தான் இந்த வசனம் மார்க்கெட்டுக்கு மட்டும் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் தொடர்ச்சியாக லாஸ் வருது? இதை நீங்கள் என்றைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? ஒரு லாஸ் வருதுப்பா நமக்கு, அப்போ நம்ம மைண்ட் அதை என்ன பண்ணுதுன்னா, அக்செப்ட் பண்ணிக்காது. உண்மை அதுதான். அந்த மைண்டை லாஸஸ் சின்னதாக வரும்போதே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டா நம்மளால் பெரிய லாஸஸ் முடியவே முடியாது. ஓகேங்களா? ஏங்க ஒரு நாளைக்கு 1.5 லட்சம்லாம் லாஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா அவங்கக்கிட்ட என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னே எனக்கு புரியல. நேற்று கூட ஒன்று பார்த்தேன், 2.25 லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருக்காரு பேங்க் நிஃப்டியில். அவர்கிட்ட என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது? அவர் என்னத்தை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாரு? அது அவர்கிட்ட நம்ம கேட்டால் தான் தெரியும். ஓகேங்களா? அப்போ ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் அவர் ட்ரேட் பண்ணுறாரு. வந்தால் பெரிய லாபம், இல்லைனா வந்தால் பெரிய நஷ்டம். இதில் எந்த ஒரு பிஸ்னஸ் மாடலும் இருக்க மாதிரி எனக்கு தெரில. ஓகேங்களா? அதுவும் லாட்ஸு, எவ்வளோ லாட்ஸ் எடுத்திருக்காரு? இவ்வளோ லாட்ஸ் எடுத்து, அதாவது நெருப்பு எரியுதுன்னு நமக்கு தெரியுது, நம்ம கையை வச்சுட்டு கையை அந்த பக்கம் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி டிசிப்ளின், அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பண்ணலாம். அதுக்கு ஏதாவது மெத்தட் கண்டிப்பாக இருக்கும்.
நம்ம ஓரலாக பேசும்போது நமக்கு எதுவும் தெரியாது. அதுலேயே வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த மாதிரி இருக்கவங்க பண்ணி வெளியே வர முடியும். இவ்வளோ 2,4 லட்ச ரூபா லாஸ், ஒரு நாளைக்கு 2,4 லட்ச ரூபான்னா நீங்கள் அது ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணல, கேம்பிளிங் மாதிரி தான் பண்ணுறீங்க. இதனால தான் உங்களுக்கு தொடர்ச்சியான லாஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் லாஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. உங்களுக்கான அந்த மைண்ட் செட் வரல. ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ஈகோ அதிகப்படியாக ஈகோவை செலுத்துறீங்க. நான் தவறாக செஞ்சுருக்க முடியாது, நான் தப்பே பண்ணியிருக்க முடியாது, நான் இந்த பண்ண ட்ரேடு என்ன ஆகுதோ நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இந்த ஒரு மெத்தடு தான் உங்களோட லாஸஸை கண்டினியூஸ் பண்ணுது. அது சின்னதாக இருக்கும் போதே லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டா தொல்லை இல்லை. அப்போது ஃபஸ்ட்டு ட்ரேடு என்ன இருக்கும், ஒரு சின்ன லாஸ் வரும், எல்லாருக்குமே லாஸ் வரும். செகண்ட் ட்ரேடு என்ன வரும், லாஸ் வந்த உடனே ரிவென்ஸ் ட்ரேட் போகணும், கண்டிப்பாக இந்த லாஸை நம்ம மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி செகண்ட் ட்ரேடு. தேர்டு என்ன வரும், இப்போ நம்ம எடுத்தோம், இது ப்ராஃபிட் வந்தது, பட் ப்ராஃபிட் வந்து லாஸை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு வரல, சரி குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தேர்டு. ஃபோர்த் என்ன வரும், எதுக்குமே ஸ்டாப் லாஸ் போடவே மாட்டோம். அப்போது ஃபைனல் ரிசல்ட் என்னவா வரும், ஏற்கனவே 2,000 ரூபா லாஸ் இருந்த இடத்துல இப்போ நம்ம நண்பர் மாதிரி 2,4 லட்ச ரூபா லாஸ் வரும். அப்போ அந்த இடத்துல அக்கௌண்ட் என்ன ஆகும், டோட்டலாக டேமேஜ் ஆகும், மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது டோட்டலாக போயிடும். உங்கள் மேலேயே உங்களுக்கு டவுட் வரும், நம்ம இந்த ட்ரேடிங்க்கு செட் ஆக மாட்டோம், இது டைமென்ஷனே இப்படி தான் இருக்குது, எல்லோரும் தோக்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டெய்லியும் ஜெயிக்கிறவங்க இருக்காங்களே, அப்போ அவங்கள நம்ம என்ன நினைக்கிறது, ஏன்னா நம்மக்கிட்ட ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இல்லை, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை, டிசிப்ளின் இல்லை, இதை யாருமே ஒத்துக்கவே மாட்டுறாங்க. இன்னமும் எத்தனை பேர் 30-40 ட்ரேட் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. 30-40 ட்ரேட் பண்ணுறீங்க, அதனால் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது? ஒரே ட்ரேடில் 5,000 சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, 10 ட்ரேட் பண்ணி 3,000 சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, 100 ட்ரேட் பண்ணி 50 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசமும் இல்லை. உங்களால் உங்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்களுக்கான அந்த தேடுதல் மார்க்கெட் ட்ரேடிங்கில் சுத்தமாக இல்லை அப்படின்றது தான் இங்கே புரிய வர உண்மை. ஏன்னா ஒருத்தன் சம்பாதிக்கும் போது ஒருத்தன் லாஸ் பண்ணுறான்னா அப்போது அவன் மட்டும் எப்படி சம்பாதிக்கிறான், அந்த கேள்வி வருது இல்லை. அப்போ ஏன் நம்மளால் முடியல? அவன் ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறான், கரெக்டான அவனுக்கு செட்டப் இருந்தால் மட்டும்தான் எடுக்கிறான். ஆனால் இந்த பக்கம் தோக்குறவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே வேணால் எடுக்கிறாங்க. மார்க்கெட் கேண்டில் ஏறிச்சுன்னா அங்கே ஒரு இது, இறங்குச்சுன்னா அங்கே ஒரு இது, இந்த மாதிரி மோர் தென் என்ட்ரி எடுக்க என்ன ஆகும், உங்களுக்கான லாஸஸ் அங்கே நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது தான் அங்கே அர்த்தம். ஓகேங்களா? ட்ரேடிங்கில் தேடுதல் அப்படின்றதே ஒரு டேஞ்சரஸ் தான் அப்படின்னு ஒரு ஆத்தர் சொல்கிறார். நீ ட்ரேடிங்கில் போய் தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னா அது டேஞ்சரஸ் தான். ஏன்னா நீ தொலைச்சதை வந்து ட்ரேடிங்கில் தேடினா இன்னும் தான் தொலைப்ப அப்படின்றாரு. அப்போது ட்ரேடிங்கில் நீ தேடுறது டேஞ்சரஸ்னால் அது எந்த இடத்துல அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் மட்டும்தான் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது தொலைச்சிட்டிங்க தேடலாம், ஆனால் மார்க்கெட்டில் லாஸை வந்து புக் பண்ணுறீங்க, லாஸை வந்து துரத்தி நான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா லாஸ் உங்களையே பின்தொடர ஆரம்பிச்சிடும். நீங்கள் லாஸை துரத்துறது போய் லாஸ் உங்களை துரத்த ஆரம்பிச்சிடும். அதுதான் மார்க்கெட் ரிவெஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் மார்க்கெட்டில் அதிகப்படியாக நடக்கக்கூடிய உண்மை. அப்போ ஒரு நல்ல ட்ரேடர் என்ன பண்ணுறாங்க, லாஸ் வந்தோடனே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் பார்த்துக்கலாம், மார்க்கெட்டை இதுக்கு மேலே நம்ம சேஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அந்த ட்ரேடு லாஸ் ஆனதோடனே அன்றைக்கான ட்ரேடை முடிச்சிடுறாங்க, மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதே விட்டுடுறாங்க, அவங்க ரொட்டீன் ஒர்க்குக்கு காமாக ஆயிடுறாங்க, நார்மல் வேலைக்கு போயிடுறாங்க, அன்றைக்கான ட்ரேடை அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதை நம்மளால் எத்தனை பேரால் பண்ண முடியும்? இந்த மாதிரி மைண்ட் செட்டில் கொண்டு வர முடியவே முடியாது. அதை செய்யக்கூடியவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுது. இதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது அப்படின்றவங்க தான் டெய்லியும் தோற்றுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அளவுக்கு மீறி மார்க்கெட்டில் நீங்கள் தேடிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அதனால் வரக்கூடிய வலி கண்டிப்பாக உங்களுக்கு தான். ஸ்க்ரீன் முன்னாடி உக்காந்துக்கிட்டு 9:15 3:15 வரையும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் எந்த ட்ரேடும் உங்களுக்கு எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட்டாக கொடுத்தாலும் ஒரே ஒரு ட்ரேடு எல்லா ப்ராஃபிட்டையும் க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுன்னா பெரிய லெவலில் உங்கள் மனசு உடஞ்சி போகும், பெரிய லெவல் வலி வரும்.
3:30 மணி வரையும் இருக்காது. மார்க்கெட் க்ளோஸ் 3:30க்கு மேலே 3:31 ஆகும்போது அப்போ மனசு உடையும். ஐயையோ இவ்வளோ லாஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு. அப்போ ஒரு எமோஷன் டிசிஷன் வரும். அப்போ நம்ம சேர்த்து வச்ச அந்த காசும் போயிடும். நம்மக்கிட்ட மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண காசு இருந்தால் ஒழிஞ்சு போகுது, நம்ம கேபிட்டலாவது காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். நம்ம தான் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்குமே. அப்போ நமக்கு அந்த இடத்துல எமோஷன் டிசிஷன் என்ன வரும்? நம்மளோட பொண்ணான கேபிட்டலே லாஸ் பண்ணிட்டோம். சில சமயம் பல லட்ச ரூபாவை கேபிட்டலில் இழக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அவனை பற்றி அவனே அவமானமாக நினைப்பான். நமக்கு இது செட் ஆகலை, நமக்கால முடியல, என்னென்னலாம் திங்க் பண்ண முடியுமோ எல்லாம் திங்க் பண்ண அந்த நேரத்தில் தோண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி நல்லா என்கிட்ட இருக்குது, ஆனால் அதை என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்களும் இருக்காங்க. என்கிட்ட ஸ்ட்ராட்டஜியே இல்லை, என்கிட்ட டிசிப்ளினும் இல்லை, என்கிட்ட எந்த ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இல்லை, ஆனால் நான் ட்ரேடராக இருக்கேன், ஆனால் நான் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் ரொம்ப பேர் இருக்காங்க. அப்போது இங்கே மிகப்பெரிய பெயின் என்ன இருக்குது? நீங்கள் இழக்கிற அந்த அமௌண்ட்டு தான் உங்களோட ரெக்ரெட்டாக உங்களை தொடர்ச்சியாக சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த அவமானம் தான் பாதி பேரை வேறு விதமாக கொண்டு போகுது. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே எக்ஸ்பீரியன்ஸால் வந்ததும் கூட. இப்போ இந்த யூடியூப் ஆரம்பித்து ஒரு 7-8 மாதத்தில் பல பேர்கிட்ட இந்த வாட்ஸ்அப்பில் நான் பேசுறதுனால எல்லாருமே இதே தான் சொல்கிறாங்க. அப்போது ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸும் இது சம்மந்தமாகவே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இதோட வலி இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் பல லட்சங்களை இழந்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு புரிய வரும்போது, இந்த மனுஷன் அப்பத்துலேருந்தே கத்திக்கிட்டு இருந்தான் இந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு அப்போ ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போவே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு ப்ரொஃபஷ்னல் மைண்ட் செட்டுக்கு உங்களை நீங்கள் கொண்டு வாங்க. ப்ரொஃபஷ்னல் மைண்ட் செட்டு எப்படி வரணும்னா, எவ்ரி லாஸஸ் நீடட் அக்செப்டன்ஸ். அதாவது எந்த ஒரு லாஸ் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிங்க. இமிடியேட்டாக அதை ரெக்கவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. ஏன்னா மார்க்கெட் திங்கக்கிழமை மட்டும் ட்ரேட் ஆகும், இதோட அடுத்த வருஷம் 2027 தான் ட்ரேட் ஆகும்னா நீங்கள் ஒரு அர்ஜென்சியை க்ரியேட் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. மார்க்கெட் 5 நாள் தான் ட்ரேட் ஆகுது, ஒவ்வொரு நாளும் லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. எதுக்கு அப்போ அந்த அர்ஜென்சி? இன்றைக்கி லாஸ் வந்தால் அது இன்றைக்கே 3:15 3:30 எடுக்கணுன்ற அந்த எமர்ஜென்சி ஏன் க்ரியேட் பண்ணுறீங்க? ஏன் அந்த இம்மிடியேட் அப்படின்ற அந்த ரெக்கவரி ப்ராசஸை கொண்டு வரீங்க? மார்க்கெட் நாளைக்கும் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கும் வரும், நாளான்னைக்கும் வரும், அடுத்த வாரமும் வரும், அடுத்த வருஷமும் வரும்ன்ற அந்த ப்ராட் திங்கிங் வர மாட்டுது. அதனால தான் கண்டினியூஸாக ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கேபிட்டலில் டோட்டலாக வைப் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு வாட்டி உங்கள் கேபிட்டல் போச்சுன்னா இது ரீட்டெயிலருக்கு ரொம்ப கஷ்டம். ஓரளவுக்கு வெல்த்தியான ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களும் எத்தனை வாட்டி தான் கேபிட்டலை வைப் அவுட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? ஒரு சர்டைன் ஸ்டேஜில் அவங்க வெறுத்து போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ கோல்டன் ரூலு அப்படின்னா, இந்த தலைப்போட மெயின் கருவே என்னென்னா, எதை நீ எங்கே தொலைச்சாயோ அங்கே போய் அதை எடுக்கலான்றது மார்க்கெட்டில் மட்டும் எடுபடாத ஒன்று. அப்படி தொலைச்ச இடத்துல தான் நான் தேடுவேன்னா அதுக்கான டிசிப்ளின், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜி, செட்டப்பு இதெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேடுறதுல ஒரு நியாயம் இருக்குது. இதெல்லாம் எதுவும் தெரியாமல் நான் மறுபடியும் தொலைச்ச இடத்துல தான் தேடுவேன்னா தொலைஞ்சது போய் இருக்கிறதும் போயிடும் அப்படின்னு நான் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். தயவு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. ட்ரேடிங் அளவுக்கு மீறி போச்சுன்னா வலி உண்ணுது, பொருள் இழப்பு உண்ணுது, அவமானமும் உண்ணுது. ஓகேங்களா? யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த ஒரு வசனம் மட்டும் ட்ரேடிங்க்கு எப்போவுமே பொருந்தாது. எப்போ பொருந்தோம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின், செட்டப்பு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு சின்ன லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மைண்ட் செட்டு உங்களுக்குள்ளே வந்தால் நீங்கள் தொலைச்ச இடத்துல நீங்கள் பணத்தை தேடலாம். இல்லையா இந்த வசனம் உங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.